என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம்? அந்த வாழ்க்கையில பங்கமில்லாம காப்பாய்த்தாரம்னு ஏற்கனவே உத்தரவாகிட்டேன், தெளிவுபடுத்தாரேன். இப்போதைக்கு கடன் பட்டு கொஞ்சம் குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, உண்மையா இல்லையா? அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு வருமானத்தை அடித்தந்தா போதுங்களா? ஜெயிச்சுட்டாரேன். வேற என்ன வேணும்? அது மட்டும் ஒரு 2 மாதம் பொறுமையா இருந்து அனுப்பி வைக்கிறேன். நிறைந்த செல்வம் கிடைக்கும். ஆனந்தமா இருக்கு. நிப்பாட்டுங்க, கொஞ்சம் கண்டுபிடிக்க நெல் பூஜித்துக்கள், எண்ணங்கள் நிறைவேறும், ஐஸ்வர்யமா இருக்கும், நல்லா இருக்கும். கர்மசாமி அதே நாகர்கோவில் எல்லை ராணுவத்தின் பணி செய்தவர். யார்ப்பா ராணுவத்தில் கால் விட்டுலாம்? என் மனம் வாடுதப்பா முருகா. உன் மகனை உண்மையை உணர்த்தி உள்ளத்தை திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வந்தாச்சு. அவருடைய வாழ்க்கையை ஒளிமயமா ஆக்கி தந்தா போதுங்களா? அதுக்கு தகுந்த பெண்ணையும் கொண்டு வரேன், 2 கண்ணாக பாவித்து கல்யாணத்தை நடத்தியும் வைக்கிறேன். காலில் விட்டு வரலாம். சுகமா இருக்கீங்களா? உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சபை சார்ந்த சிக்கலை நீக்கி ஃப்ரீயா வாழ வச்சா போதுங்களா? ஜெயிச்சாச்சு. இந்த மாதம் 2 பெண்ணு வருது, என்கிட்ட பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்கிடுவோம். அதே நாகர்கோவில் எல்லை பொல்லாத கடன்களால் வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள், பொம்பளைன்னு சொல்லுது, கடன் கப்பியால வேற பிடிச்சாரு. நீ கடன்களையும் நீக்கி உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய வேதனையும் தீர்த்து தந்தா போதுங்களா? இப்ப வருமானத்துக்கு ஒரு வழிவகுத்து தரணும். இந்தா ஜெயிச்சு தர, நல்லா இருக்கா? இருக்கிற தீவினைகளை மாத்தி தெளிவாக இருக்க வைக்க. வேற என்ன வேணும்? திங்கக்கிழமை கேளு கிடைக்கும். திங்கக்கிழமை கேளு கிடைக்கும். ஜெயிச்சுக்காங்க. கர்மசாமி திருச்சி எல்லை துறையூர். உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய மைதானம் தெரியுத, ஒரு கிரவுண்ட், அது பக்கத்துல ஒரு கோயிலும், நான் கருப்புசாமி அங்க இருக்கேன். உண்மையா? கால விட்டுவாங்க. கொஞ்சம் தொழிலை பற்றிய மன வருத்தமும், கொஞ்சம் பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேதனையாகி இருக்கிறதையும் பிள்ளைகளை பத்தியும் கொஞ்சம் கேட்குறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அந்த வழக்கை நிப்பாட்டி கொடுன்னு சொல்லியிருக்க தவிர வெற்றியாக்கி கொடுன்னு சொல்லல. அதை நிப்பாட்டி வைக்கும்படி கட்டளை ஆயிருக்கு. நிறுத்தி வைக்கணுமா? ஜெயிச்சு தரணுமா? ஜெயிச்சு தரணும். கொஞ்சம் கண்ண முடிக்காம போய் பார்க்குறேன். கால் விட்டு வரலாம். ரெண்டு தலைமுறை வழக்கு. என்ன? 2 தலைமுறை வழக்கு. இதுல எதிர்ப்பாக இருப்பவர்கள் 3 பேர்கள். அந்த வழக்குல ஜெயிச்சு தரதுக்கு ஒருத்தன் இதுல சம்மந்தப்படாம சமாதானம் பேசுவான், 2 பேரும் வில்லங்கம் பண்ணுவான், வெட்டு குத்துக்கும் அஞ்ச மாட்டான். அப்படிப்பட்ட மனம் படைத்தவனா இருக்கான். ஆனா இந்த வழக்கை ஜெயிக்கிறதுக்கு மாதங்கள் 6 ஆகும். யாருக்கும் பாதகம் இல்லாம பங்கு தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? வெற்றியாகி தானே. கால் விட்டு
என்னப்பா அது அர்த்தம் இல்லாம கிடக்கு என்னன்னு கேட்டேன். ஒரு பில்டிங் கட்டிடம் அர்த்தம் இல்லாமல் யாரும் பயன்படுத்தப்படாமல் கிடக்கு. ஒரு பில்டிங் கட்டிடம் ஒண்ணு பயன்படுத்தப்படாமல் கிடக்கு. அதெல்லாம் பிரயோஜனமா ஆக்கித்தாரேன். இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து வெற்றி ஆக்கித்தாரேன். நீங்க இருந்து என்ன பார்த்துட்டு போங்க, ஜெயிச்சு தாரேன். வருக மகளே, வாழ்க. கருப்புசாமி, ஆமா சார், பார்த்துருங்க. மடத்துக்குளம், என்னப்பா மடத்துக்குளம்னு ஒரு ஊர் வருது, எங்க இருக்குப்பா அது? மடத்துக்குளம் எங்கேயா இருக்கு? பெரிய நல்ல நடிக்கிய யாருன்னா வந்தீங்க? அது யாரு? நீ அவன் வேண்டாம், என்ன வேணும்? உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தெய்வ சக்திகள் நடமாட்டம் இல்லாம தடை போட்டு 1.5 வருஷமா உடல்நிலைகள் சரியில்லாத குறை, பணங்கள் நஷ்டம், தேவையில்லாத அவப்பெயர்கள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே பிரிவு உபாதனைகள், இவைகளெல்லாம் நடக்கும். இந்த பிரிவு உபாதைக்கு நீ குற்றம் செய்யாமலே நீ குற்றவாளியாக இப்பொழுது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாய். அதுல தலைமுறிவும் அவமானமும் கூட உள்ளத்தில் தோன்றிவிட்டது. இதை நீக்க முடியுமா அல்லது இதுதான் வாழ்க்கைன்னு வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள. இதான நிலைமை. காரணம் வேற என்ன வேணும் உனக்கு? அவரை பத்தி பேச வேண்டாம். உனக்கு வீடு வேணும், கண்ண முடிக்கலாம். இந்தா 1 வருஷத்துக்குள்ள உனக்கு குடியிருக்க வீடு, நிலையான வீடு கிடைக்கும். அவ பேர் இல்லாம காப்பாத்துறேன். உன் புருத்தனை கட்டுப்பட வச்சு வெற்றி ஆக்கித்தாரேன். கர்மசாமி, பொள்ளாச்சி. பொள்ளாச்சின்னு சொன்னா பொள்ளாச்சின்னு வாசிப்பான மாதிரி. என்னடா படிச்சிருக்க தம்பி? இன்ஜினியரிங் முடிச்சியா? யாருது? அம்மா என்றால் அன்பு. படிப்புக்கு தகுந்த ஒரு தொழிலை அமைச்சு தரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வெற்றியா நடக்கல. இப்ப குடும்பத்துக்கு பொருந்தாத கடன்களும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. வெளிநாட்டுக்காக எங்கேயும் போகணும்னு சொன்னா தனிமரம் ஆயிட்டு போக முடியாது. அதனால இங்கே இருந்தும் காப்பாற்ற முடியல. இந்த ரெண்டுலையும் ஒரு குழப்பமான நிலைகள் இருக்க. அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் 2 பேரும். உண்மையா இல்லையா? காரணம் இந்தியாவிலே உன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஆரம்பிச்சானடா. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுகளாக வேணும். சில நண்பர்கள் உனக்கு துணையாக இருக்கணும். இப்போதைக்கு ஒன்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இன்னொரு 48 நாட்கள் மனதை அமைதியாக வச்சிரு. 2 பேர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க தொழில் சம்பந்தமாக. அதை வச்சு ஒன்று நான் முன்னேற்றப்படியில ஏற்றி விடுறேன். வேற உனக்கு என்ன வேணும் மகளே? பண்ணித்தாரேன். வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாமா நம்ம பிள்ளைய? 48 நாள் பொறுமையாரு, ஜெயிச்சுட்டாரு. என்ன வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, வெற்றிமானதா. வேற என்னடா வேணும்? கருப்புசாமி தாண்டா உங்களுக்கு குலதெய்வம்.
கர்மசாமி தான் குலதெய்வம். இந்தா கும்பிட்டுதான் வெற்றி அடைவாய் மகனே. மகன் சகல மகன் 12 படிக்க நல்ல மார்க் எடுக்கணும். படிக்க வச்சுட்டார அவ அரசாங்க உத்தியோகத்துக்கு போவான். நல்லா அதுக்குள்ள எங்க கடன் அடையணும். நான் வச்சுதான் நாங்க இருக்கோம். நல்லா உங்க அப்பா வச்சு எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெரியும். அதான் நான் முதல்ல சூட்சமா சொல்லிட்டேன். தோட்டங்கள் யாருங்க இருக்கு? வா கால் சொல்லலாம். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். எஸ், நோ ப்ராப்ளம். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? தோட்டம் எங்க வச்சிருக்கிய? என்னெல்லாம் போடுறோம்? ஏன் இதெல்லாம் கேட்டோம்னு தெரியுமா? தோட்டத்துக்குள்ள இங்க இருந்து ரோட்ல போறோம்னு இடது பக்கத்துல உள்ள இறங்கினா அவங்க தோட்டம். அந்த முதல் நெத்தியில ஒரு 12 அடிக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு. சரிண்ணா? அதை தாண்டி அந்த பக்கம் போறோம்னா மடைகள்லாம் பாய்ந்த மாதிரி ஒரு சின்ன திண்டுகள் இருக்கு. அதையெல்லாம் அந்த பக்கம் போய் பார்த்தேன். ஒரு இடத்துல கொஞ்சம் தகடுகள்லாம் பதிச்சு வச்சிருக்கு. அதெல்லாம் போய் பார்த்தேன். அதனால தான் அந்த இடத்த சொன்னேன். அதுல இருந்து நீக்கி உங்களை நல்லாக்கி தரேன். இவனுடைய கல்வி தொழில் கல்வி உயரும். ரெகுலர் படிப்பு இவனுக்கு செட் ஆகாது. அதனால தொழில் சம்பந்தமான டெக்னிக்கல் படிப்பை படிக்க வைங்க. ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. இப்போதைக்கு எழுதியதை வெற்றியாக்கி தந்துருந்தேன். சரியா? அடுத்து தொழிற்கல்வியை படிப்பாய், வெற்றி அடைவாய், பெரிய தொழிலாளியாக. அந்த வழிய இருந்து என்ன பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்பா. முதல் நாள் வந்து ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கலாம். அதே ஈரோடு எல்லை பிள்ளையின் வாழ்க்கை மனதை பற்றி கேட்க வந்தவர் யாரப்பா? எந்த பிள்ளைப்பா? மகனுக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா, தொழிலை பத்தி சொல்லணுமா, மனதை பத்தி சொல்லணுமா? வாழ்க்கையை பத்தி தான் சொல்லணும். கால் சொல்லலாம். கர்மசாமி, உன் மகனை போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு இடத்துல மனசால பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து தெளிஞ்சிட்டான். இப்போ அவனுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. அதனால ஈராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சி பூரா தடையாக இருக்கு. அதனால இந்த ஆண்டுல அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். சொந்தத்துல பெண் அமையாது, சென்னையில் இருக்கும் பெண் அமையும். ஜெயிச்சுதா போதுங்களா? காலம் பௌர்ணமிக்கு வரும்பொழுது அவனுடைய போட்டோ நட்சத்திரம் எல்லாம் கொண்டு வரணும். அவனுடைய தடையை நீக்கி வெற்றியாக்கி தரேன். அப்படியா? என்ன செய்து இந்த விபூதியை கொடுப்பா, ஜெயிச்சு வருவா. நல்லா கர்மசாமி, ஆமா அப்படியா? கேட்டுப்போம். மயிலாடுதுறை எனக்கு சட்டைக்கு எத்தனை மீட்டர்ப்பா துணி வேணும்? 2.5 மீட்டர். அகலம் எந்த அளவு உள்ள துணியில 2.5 மீட்டர் வேணும்? 36 இன்ச்சில் உள்ளது வேணுமா, 40 இன்ச்சில் வேணுமா? 36ல 2.5 மீட்டர் வேணும். அப்ப நீ டெய்லரா? நீ டெய்லரா? முன்னாள் டெய்லர். கால் விட்டு ஒரு வீடு ஒண்ணு விலைக்கு போடணும்னு சொல்லிச்சு. என்னாச்சு? இப்ப அதை கேட்கறதுக்கு வராங்க. சித்திரை பிறந்தாச்சு. இந்த புத்தாண்டுல அதை வித்து உங்க கடனை தீர்த்து தெளிவுபடி தந்துருந்தேன். கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். ஆமா, 57 ரூபாய்க்கே வித்து தரேன்.
ஆமா 60 சும்மா 60 சொல்லுங்க. 55 டு 57க்குள்ள பணத்தை வைக்கிற முதல்ல 10 ரூபா அட்வான்ஸ் வரும். 3 மாதம் கழிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். கால் விட்டு வா. சித்திரை பிறக்கட்டும். இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. ஏன்கா கவலைப்படுற? என்னக்கா நீ வரலாம். ஜெயிச்சு தரேன். வெற்றி விடுப்பா. வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன். பொறுமையா இருங்க. ஆமா. எந்த வழியிலும் நல் பண்ணிட்டோம். ஓங்கி வளர்ந்ததோ ஒரு பெரிய ஒரு ஆலமரம். ஆலமரத்தடியிலே ஒரு சொல்லமான சாமி. பழைய காலத்து கல்லு செக்கு. அதை தாண்டி சென்றால் ஒரு தெரு. அது பக்கம் உன் வீடு. கால் விட்டுவா. இன்னொரு தரம். உன் பேர் என்னப்பா? கிருஷ்ணா. சாரம் என்ன தொழில் பார்க்குறேன்? மோட்டார் தொழில் பண்ணா 2 கண்ணு சொன்னா வருத்தப்படுவீங்களா? கால் விட்டு. வீட்டுக்கு முன்னால ஒரு ஓடை. 3 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பகை. உறவே பகை. அதுக்கு பிறகு படிப்படியான தளர்ச்சி. வண்டி வாகனங்கள் ரிப்பேர், சட்டப்படி லாக், பைனான்ஸ் சோதமான பிரச்சனை, இவைகளெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இடையில உன்னுடைய உடல்நிலைகளிலும் பாதிப்பு, உழைப்பை மீட்ட முடியாத துயரம், இவைகள்லாம் நடக்கு. இதுக்கு காரணம் உன் மனத்துக்குள்ள யாரோ என்னவோ பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை. இங்கிருந்து போனேன். அங்க ஒரு பெரிய பெருமாள் கோயில் பாளையங்கோட்டைக்குள்ள இருக்கு. அங்க போயிருக்கியா? பெருமாள் கோயில் இருக்குன்னு தெரியும், போகல. ராஜகோபாலசாமி திருக்கோயில் பாளையங்கோட்டையில் இருக்கு. ஒரு முறை அங்க ஒரு தரிசனம் பண்ண. சரியா? அதுக்கு பிறகு இந்த தடைகளை நீக்கி வருமானத்துக்கு வழிவகுத்து இருந்தா போதுங்களா? ஒரு கடை வச்சு தாரேன், விளைச்சுக்கிறீங்களா? கால் விட்டுருவாங்க. இந்தாப்பா, ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா இரு மகனே. வண்டிய வர வைக்கிறேன். 2 பேருடைய உதவியை வச்சு வரும். நானே கூட இருந்து காப்பேன். இப்போதைக்கு வேண்டாண்டா, செய்யாது. மன அமைதியா இருக்க, நான் காப்பாற்றி தரேன். 1 மாதம் பொறுப்பேன். தொண்டர் சன்னதி எல்லை இங்க பாருங்க. தொண்டர் சன்னதி எல்லை. கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வரலாம்ல. உன்னுடைய மனைக்குள்ள போய் பார்த்தேன். அருவா பிடிச்ச ஒரு சொல்லமான சாமியும் சிவபெருமானுடைய அருள் ஆட்சியும் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஒரு பிள்ளைய பத்திய சதா காலகட்ட மனக்குழப்பம் நெஞ்சுக்கிட்ட இருந்து படபடத்துக்கிட்டே இருக்கு. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணி தெளிவு பண்ணிட்டா நீங்க கொஞ்சம் நல்லா இல்லைங்க. 1, உங்க வீட்டு பக்கத்துல போனேன். வெள்ளி கடையெல்லாம் பாலிஷ் பண்ணக்கூடியவங்க எங்க இருக்காங்களா? தள்ளி இருக்கிறாங்க. அதுதான் உங்க ஊர்ல எல்லை. இப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த
இந்த கடையை நல்லாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரும்போது நோயை தீர்த்து தரேன். மன உளைச்சல், தலை கணம் 2 பக்கத்துல வரலாம். அதுக்கு தான் சுடமான சாமியை சொன்னேன், உனக்கு தீய சக்திகள் இருக்கு, மாத்தி தரேன், கடையை முடக்கி போட்டு ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கருணசாமி திருநெல்வேலி நத்தம் பகுதியாது. மேலப்பாளைய நத்தம் பகுதி தானடா அது. என்னடா பிள்ளை நீ எல்லாம் காண்டு பேர என்னடா வேணும்? நிறைய பணத்தை இழந்திருக்கிய, உழைச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுது. இப்போதைக்கு உதவுவதுக்கு நாதி இல்லாத துன்பம் நடக்கும். இந்த கடன்ல இருந்து மீளதுக்கு வேற தொழில் அமைக்கலாமாங்கிற ஒரு சிந்தனையும் கற்பனையும் இருக்கு. முடியாது. இருக்கிற கடனை தீர்த்து தாரேன், 6 மாதத்துக்கு பிறகு வேற வருமானத்தை தாரேன். கால் வந்துட்டுவான். ஒரு அதனால 6 மாதங்கள் வரை கால அவகாசங்கள் இருக்கு. இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வருமானத்துக்குரிய வேலையும் உருவாக்கி தரேன். இப்ப இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான ஜெயிச்சு தரேன், வெற்றியா. நீ எந்த குற்றமும் செய்யாத மகன், ஆனா கொஞ்சம் அறிவா செயல்படுறதுக்கு முடியாதவன். காப்பாத்தி தரேன். நல்லா இருக்கு, நல்லா சந்தோஷம். தம்பராட்டி அம்மா எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. சரியா? கேரளாவில் யாருப்பா இருக்கா? நீ தான் கேரளாவில் இருக்கியா? என்ன தொழில் பார்க்க? இப்போதைக்கு அங்க தொழில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பமும் நடக்குது. உடல்நிலைகளும் சரியில்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன காரணம்னு தெரியணும். செய்வன வச்சிருப்பாங்களோன்னு ஒரு பயம். சொன்னமான சாமி சுத்தி சுத்தி வராரு உங்க ஏரியாவை. கால் விட்டுவா. என்னம்மா நேரம் ஆயிடுங்களா? இருந்துக்கு வண்டி உடல்ல இருக்கக்கூடிய குறையை நீக்கி தாரேன். 3 முறை என்ன வந்து பாரு, தொழுவை வளமாக்கி தாரேன். கேள்வி கேப்பிய நடக்க வைக்கிறேன். செய்வது நடந்தது உண்மைதான், ஜெயிச்சுட்டாங்க. எண்டாஸ்கோப் அதுக்கு பேரு. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பார்த்துட்டு வந்து என்ன பாருங்க.